வெல்கம் டு என்சிஆர்டி மேத்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கக்கூடிய 12th sum. இந்த கொஷின் எப்படி என்னென்னா, a vessel has 4 liters and 500 milliliters of curd. In how many glasses each of 25 ml capacity can it be filled? ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தோட திறன் என்னென்னா 4 லிட்டர் 500 milliliterன்னு சொல்கிறாங்க. அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த 4 லிட்டர் 500 ml அப்படிங்கிறது முழுக்க நம்ம தயிர் வச்சுருக்காங்க. அதில் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, அந்த 4 லிட்டர் 500 ml தயிர் எத்தனை 25 ml டம்ளரில் நம்ம ஊற்றி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க. வெசல் கெப்பாசிட்டி. வெசல் கெப்பாசிட்டின்னா என்ன? பாத்திரத்தோட திறன் தான் அது பாத்திரத்தோட திறன் என்ன? 4 லிட்டர் 500 ml பிடிக்கும். சரிங்களா? ஈச் கிளாஸ் கேன் ஹோல்ட் 25 ml ஆஃப் கர்ட். அதாவது ஒவ்வொரு டம்ளரும் ஒவ்வொரு பாத்திரமும் சின்ன 25 ml பாத்திரமும் நம்ம தயிர் ஊற்றி வைக்கணும் இல்லைங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எத்தனை டம்ளரில் நம்ம அந்த 4 லிட்டர் 500 ml தயிரை ஊற்றி வைக்க முடியும்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற மில்லி லிட்டர் அப்படிங்கிற அலகுகள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா லிட்டராக மாற்றிக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். லிட்டராக மாற்றலாமா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிற பாத்திரத்தோட திறனை 4 லிட்டர் 500 ml இருக்கா, அதை நம்ம லிட்டராகவே மாற்றிக்கலாம். 500 ml நம்ம எப்படி லிட்டராக மாற்றலாம்? 500ஐயும் 1000ஐயும் வகுத்தா அது லிட்டராக மாறிடும். 500 mlங்கிறது இப்போது லிட்டராக மாற்றினா 500 டிவைடட் பை 1000 என்ன வரும்? 0.5 லிட்டராக மாறும். அப்போது 4ஐயும் 0.5 நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். 4.5 லிட்டராக மாறிடும். அப்போது நம்மளோட பாத்திரத்தோட திறன் என்ன? 4.5 லிட்டர். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிளாஸ் டம்ளரோட திறன் என்ன? 25 ml. அந்த 25 mlயும் நம்ம லிட்டராக மாற்றணும். எப்படி லிட்டராக மாற்றுறது? 25 டிவைடட் பை 1000. அதாவது 25ஐயும் 1000ஐயும் வகுக்கணும். அப்படி வகுத்தா என்ன வரும்? கீழே 0 இருந்துச்சுன்னா நம்ம வகுக்கும் போது ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. எவ்வளவு ஜீரோஸ் கீழே இருக்கோ அவ்வளவு புள்ளிகள் மேலே வரணும். சரிங்களா? இப்போ 3 ஜீரோஸ் கீழே இருக்குது. இப்போ புள்ளி ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும்? 25க்கு பின்னாடி தான் புள்ளி இருக்கும். அப்போ தான் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? 25 அப்படிங்கிறத 25.00ன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போது அந்த டிவைடட் பை 1000 அப்படிங்கிறது அந்த புள்ளி 5க்கு பின்னாடி இருக்கிற புள்ளி 5க்கு முன்னாடி வரும். ஒரு ஜீரோவுக்கு. இன்னொரு ஜீரோவுக்கு 5க்கு முன்னாடி இருக்கிற புள்ளி 2க்கு முன்னாடி வரும். இன்னொரு ஜீரோவுக்கு 2க்கு முன்னாடி இருக்கிற புள்ளி மறுபடியும் ஒரு ஜீரோவுக்கு முன்னாடி வரும். அப்படி தான் நம்ம ஈஸியாக டிவைடட் பை 1000 டிவைடட் பை 100ன்னு இருக்கிறதையெல்லாம் நம்ம புள்ளி வச்சு எழுதலாம். அப்போது 25 டிவைடட் பை 1000 அப்படிங்கிறத 0.25 25ன்னு சொல்லுவாங்க. சரியா? 0.25 லிட்டராக மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போது எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸில் அந்த தயிரை நம்ம ஊற்றி வைக்க முடியும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கான சூத்திரம் என்னென்னா எழுதிக்கோங்க. இதில் எழுதியிருக்கேன்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னா வெசல் கெப்பாசிட்டி தட் ஹோல்ஸ். வெசல் கெப்பாசிட்டினா என்னென்னா பாத்திரத்தோட திறன். சரிங்களா? அந்த தயிரை தாங்கி பிடிச்சிருக்கிற அந்த பாத்திரத்தோட திறன் எத்தனைன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா அது வழியாக தயிர் இருக்குது. சரிங்களா? டிவைடட் பண்ணிக்கணும். எதால் டிவைட் பண்ணோன்னா கிளாஸ் கெப்பாசிட்டி தட் இஸ் கோயிங் டு ஹோல்ட் கர்ட். டம்ளரோட அளவு என்ன? 0.025 லிட்டர். அதுதான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த டம்ளரோட அளவில் நம்ம ஊற்ற போகிறோம் இல்லையா? அந்த டம்ளரோட அளவு எழுதிக்கோங்க. மொத்தமாக எவ்வளவு தயிரை நம்ம வச்சுருக்கோமோ அது டிவைடட் பை நம்ம தயிரை ஊற்றி வைக்கக்கூடிய டம்ளர் இருக்கு இல்லையா? அதில் ஒரு டம்ளரோட திறன் என்ன? 0.025 லிட்டர். அதை எழுதணும். அது ரெண்டையும் தான் இப்போ நம்ம வகுக்க போகிறோம். அப்போ அதாவது 4.5 லிட்டர் டிவைடட் பை 0.025 லிட்டர். இப்போ இது ரெண்டையும் எப்படி நம்ம வகுக்க போகிறோம்? இதுதான் நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ், எவ்வளவு குவளையில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம். இப்போ 4.5ஐயும் டிவைடட் பை 0.025 இது ரெண்டையும் நம்ம வகுக்க போகிறோம். சரிங்களா? மேலேயும் கீழேயும் 1000ஆல் நம்ம பெருக்கிக்கலாம்.
அப்படி பெருக்கினா நம்மளுக்கு அந்த புள்ளிகள் போய்டும், நம்மளுக்கு வகுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது 4.5 4.5 பெருக்கல் 1000னா என்ன வரும்? 4500 வருது. அதையும் 0.025 லிட்டர்ஸை 1000ஆல் பெருக்கினா என்ன வரும்? 25. இப்போது 4500ஐயும் 25ஐயும் நம்ம வகுக்க போகிறோம். எப்படி வகுக்கலாம் பார்க்கலாமா? 1 பெருக்கல் 25 என்ன வரும்? 25. அப்போ என்ன பாருங்கள், 5ஐயும் 5ஐயும் கழிச்சா என்ன வரும்? 0. 4ஐயும் 2ஐயும் கழிச்சா 2. அப்போ 20 வருதா? இப்போ இந்த 20 நம்மளுக்கு போதாது. அதனால் நம்ம 25வது வாய்ப்பாட்டில் 8 பெருக்கல் 25ன்னு போட்டால் 200 வருது. அப்போ கரெக்டாக 200 200ஐயும் கழிச்சா 0 வந்துடும். ஆனால் நம்மளுக்கு அந்த 0 கடைசியில் பாக்கி இருக்குது. அந்த 0 கடைசியில் இருக்கிற பாக்கி என்ன எங்கே போய் நம்ம போடணும் அப்படின்னா ஈவலை போய் போட்டுக்கணும். அப்போ மொத்தமாக 180 வருது. இந்த 180 தான் நம்மளுக்கு எத்தனை குவளைகள் அந்த தயிரை நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு மொத்த பெரிய அந்த பாத்திரத்தில் இருக்க தயிரை நம்ம 180 குவளையில் நம்ம ஊற்றி வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. சப்ஸ்கிரைப் NCERT Math for more math related videos useful for both academic and competitive exams. இந்த வீடியோவில் எல்லாமே நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து படித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.